ரொம்ப நாளாக பாருங்கள் இந்த பேனல் தான் போட்டுக்கிறாங்க. மோனோ கிறிஸ்டல் தான் இது. இதில் தான் வந்து வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய வீட்டில் தின்னால வந்து லைட் எரி வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து முதல் முறையாக நம்ம பெரிய பேனல் போட்டு 350 வாட்ஸ் பாலி கிறிஸ்டல் போட்டு பண்ணி கொடுத்துருக்குறோங்க. ஓகேங்களா? இதுலேயே லைட்டு இது தின்னால இதில் தான் இருந்துருக்குறாங்க குடும்பமே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து டிவி மாட்டு போடுறாங்க. சாம்சங் தானே 32 இன்ச்சு டிவி. ஓகேங்களா? அவனுக்கு தான் டே இங்கே பாடுறா. பேர் என்னடா? பேர் யஸ்வந்தா. டிவி போட்டு தான் ஆகணுமா? சரி, சொன்ன பேஸ் கேட்டால் டிவி போடலாம், இல்லைன்னா இல்லை. சரி, டிவி ஆன் ஆகிடுச்சு. நம்ம கன்வெர்ட்டர் சாம்சங் 32 இன்ச்சு டிவி. ஃபுல்லாக காங்கிரீட் போடுறதுனால சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயிலே ரெடி பண்ணிட்டேங்க. பாலி கிறிஸ்டலின் 330 வாட்ஸு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்மின்னல் சோலார் டேக்கோடு இணைந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்மின்னலின் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டத்தில் வந்து போடூர்ன்ற இடத்துல தாம்சன் நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் போட்டு கொடுத்துருக்குது. டிசிஓமாக பண்ணி கொடுத்துருக்கு. எல்லாமே ஒரு 5 லைட்டு, மேலே வந்து 350 வாட்ஸ் பேனல் போட்டுக்குது. ஒரு சாம்சங் டிவி சார்ஜ் போடுற மாதிரி ஒரு நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து லெட் ஆசிட் வந்து 100 AH போட்டுக்குது. மேலே 300 வாட்ஸ் பேனல் போட்டுக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கண்ட்ரோல் போட்டுக்குது. 30 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோல் போட்டு ஃபுல்லாக இயங்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் சோலார் உலகத்தில் போய் நம்ம எப்படி ரெடி பண்ணிக்கிறோன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவனுக்கோசரம் தான் இல்லை டிவியெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. சாம்சங் டிவி எல்லாமே டிசியில் தான் ஓடுது. ஏசியில் ஓட்டினீங்களா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதனால் டிசியில் எல்லாம் போட்டுக்குது பாருங்கள். ஓகேவாடா? டிவி ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே அவங்ககிட்ட வந்து அட்டகாசம் பண்ணாதரா, அப்போ தான் டிவி போட்டு கொடுப்போம்னா. இப்போ டிவி ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? 5 வயசான ஸ்கூலுக்கு போவியா? டிவி ஓடுதா? சுட்டி டிவி ஓடுமா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாம்சங் டிவி இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஆம்ஸ் இருக்குது. இப்போ ஏர்டெல் ஏர்டெல் கூட தான் போட்டுக்குது. மேலே செட் பண்ணுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஆம்ஸ் கரெக்டாக வந்து ஓடிட்டுருக்குது. இப்போ பாருங்கள் 12.3 இருக்குது. இது வந்து 10.5 வரைக்கும் ஃபுல்லாக லோடு இருந்துனே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கன்வெர்ட்டரு. இதுலேருந்து லைன் எடுத்து இதில் கொடுத்துனுக்குது. ஃபுல்லாகவே மேலேருந்து சோலார் வருது. இது பேட்ரி மேக்ஸிமம் கன்வெர்ட் டைரெக்டாக வந்து பேட்டரியில் கொடுத்துனுக்குறேன். 100 AH பேட்ரி, சோலார் பேட்ரி. அப்படி லைட் போடுங்க ஒன்று ஒன்று. ரெண்டாவது சுவிட்சு. இங்கே ஒரு லைட்டு 10 வாட்ஸு அப்படி போடுங்க. எல்லாமே இது வந்து 9 வாட்ஸ் கிச்சனுக்கு போடுங்க. எல்லாமே போட்டு விட்ருங்க. கிச்சனுக்கு இது இவன் ஆளுக்கு இதில் ஒன்று போட்டுங்குது. இங்கே ஒரு லைட் போட்டுக்குது. சந்தோஷம். இப்போ ஓகேவாப்பா? ஓகே. எப்படி இருக்குது? எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. இல்லை அதுக்கு முன்னாடிலாம் கரண்ட்டு இல்லை இல்லாதான் இப்போ இப்போது வீடு கட்டணும் கரண்ட் இல்லாத. ஆமாம். சரிப்பா. இப்போ டிசிஓம் பண்ணி கொடுத்தோம்னா டிவி எல்லாம் ஓடுது. ஓகே, நல்லா இருக்குது. இவருக்கு தான் போட்டு கொடுத்துருக்குது. அவர்கிட்டே கேட்கலாம் எப்படி டிசிஓம் இப்படி இருக்குது, ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு சொல்லுங்கள். இப்போ ஒரு வீடியோ பார்த்தேங்க. வீடியோ பார்த்துலேருந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையும் போட்டதும் கொஞ்சம் ஓடிச்சு. எனக்கும் பிடிச்சிச்சு. பார்த்ததெல்லாம் கொஞ்சம் அதை பார்த்து ஃபோன் பண்ணி வர சொன்னேன். வந்து அது மாதிரி வந்தால் உடனே வந்து எனக்கு நேற்றும் வந்து நல்லா பேட்டரி எடுத்து வந்து நேற்றே போடுறது. நேற்று அந்த காசு இல்லாமல் நேற்று போட முடியாமல் போய் சூழ்நிலை ஆயிடுச்சு.
இன்றைக்கி அமௌண்ட் ரெடி பண்ணி எல்லாம் நேற்று எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிறாரு. இப்போ நல்லா ஓடுது. கரண்ட் இல்லாத இருந்து போடலாமா? கரண்ட் இல்லாமல் ஓடுது, நல்லா ஓடிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு நல்லா திருப்தியாக இருக்குது. இப்போ கரண்ட் வாங்க முடியுமா முடியாதா? கரண்ட் வாங்குறதெல்லாம் லேட் ஆகும், 2-3 வருஷம் ஆயிரும். சரி சரி. இப்போ திருப்தியாக இருக்குங்களா? ஒரு ஃபேன் மட்டும் டிசி ஃபேன் போட்டுக்காங்க, காசு வந்த பின்னாடி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா காசு இல்லை இப்போதைக்கு வந்து டிசி ஃபேன் மட்டும் போடல. இந்த இடத்துல வந்து லைன் விட்டுனுக்குது டிசி ஃபேனுக்கு மட்டும். இவர் தான் அண்ணா. அண்ணா ஹாய் கேட்டுருங்க எல்லாருக்கும். இவர் தான் கூட இருந்தா அப்படி ஃபுல்லாகவே செட் பண்ணக்குள்ளேருந்து எல்லாமே கூட இருந்தா அப்படியே. அவங்க மாமா அவர் ஃபுல்லாமே ரிஸ்க் எடுத்து இப்போ ஃபிட் பண்ணிட்டுங்க. மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்கொயர் mm இது போட்டு டிசியும் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு ஒரே இடத்துல. பாருங்கள் நல்லா இருக்குங்களா? டிவி இருக்குது இவனுக்கு தான். டிவி எல்லாமே லைட் எல்லாமே யூஸ் ஆகுது. மேலே சன் டைரக்ட் அதாவது வந்து ஏர்டெல் கூட வச்சு ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ உடனே ஃபிட் பண்ணி எல்லாமே ஒர்க் ஆகுது. ஃபேன் மட்டும் இன்னும் ஒரு 10 நாளில் ரெடி பண்ணி போட்டுருவோன்னு சொல்லிட்டு அப்படி. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொடுத்தா அவரே ஃபிட் பண்ணிக்கோ அப்படி. பாத்ரூம் 3 வாட்ஸ் போட்டுனுக்குது. இங்கே கம்மி வெடியிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பாலிகிறிஸ்டின் தான் போட்டு வந்து காங்கிரீட் போட்டுக்க நாளைக்கு போட்டுக்க சொல்லிச்சு. ஒயர் எடுத்துனுக்குது கீழேருந்து செட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக காங்கிரீட் போட்டுக்கலாம். சரி இன்னும் கொஞ்சம் அந்த ஹைட்டு ஏற்றிட்டு போட்டுக்கலாம் காங்கிரீட் மட்டும். பார்க்கணுன்றவங்க இங்கே வந்து பெண்ணாகரத்துலேருந்து இது என்ன ஒரு போடூர்லேருந்து லோட்டஸ் ஸ்கூல் அந்த இடத்துல வந்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்துட்டு போகலாம். ஏன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பெண்ணாகரத்தில் இருக்கீங்க, அவங்க யாருன்னா பார்க்கணுன்னா இங்கே வந்து பார்த்துட்டு போங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அடிச்சு விட்டாங்க. ஏர்டெல் கூட உடனே அடித்து இப்போயே செட் பண்ணி ஃபுல்லாக டிவி ஓடுது. இப்போ தான் ஃபுல்லாகவே அடித்து எல்லாமே லைன் எடுத்து கொடுத்துட்டாங்க. அவங்களே வந்து நம்ம பேனல் வந்து கரண்ட் யூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா நிறைய கிராமத்தில் வந்து படிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு கூட லைட்டெல்லாம் நிறைய பேர் வெளிச்சது. இவங்களே பார்த்தீங்கன்னா சின்ன சோலார் போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதனால் இவனே படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வருஷம் ஆகுமா, 5வது தான் சேர்றான்னுக்கிறான். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, குழந்தைங்க படிக்க முடியாது நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 5000லேருந்து ஒரு லைட் சின்ன லைட்டே வருது, இல்லை 2000 கூட லைட்டு வருது. அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்காங்க சோலாரில். கிராமத்திலலாம் கண்டிப்பாக வந்து கரண்ட்டு வேணும். முழுசாக வந்து சோலாருக்கு மாறி கண்டிப்பாக கவர்மெண்ட்டே வந்து சோலாருக்கு தான் மாற சொல்லுது. கரண்ட் வந்து உண்மையிலுக்கு வந்து நிலக்கரி தட்டுப்பாட்டில் கரண்ட்டு ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து சோலாருக்கு மாறிக்கினீங்களா. டிசி பார்த்தீங்கன்னா ஏசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் போட்டு பார்த்தீங்களா ஒரு பாதி நேரத்தில் ஆஃப் ஆயிரும். ஒரு லைட்டு ஒரு ஃபேன் இந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். இதில் வந்து டிசிலே ஃபுல்லாக வந்து நம்ம போடும்போது பேட்டரியிலேருந்து டைரெக்டாக சோலார்லேயே போடும்போது சூப்பராக ரன் ஆகிடுது. நைட் 24 ஹவர் யூஸ் பண்ணாலே ஒரு பிரச்சனை இல்லை. அதனால் வந்து ஒரு இதில் போடுறீங்கன்னா கரண்ட்டே இல்லாதவங்க டிசி ஹோம் பண்ணிக்காங்க. அப்படியே கரண்ட் அதாவது இது போடணும், கரண்ட் மாதிரி எனக்கு வேணும்னா அதிகமாக பேனல் போடணும். ஒரு 200 வாட்ஸ் பேட்டரினாச்சும் போடணும். 200 AH பேட்டரி போட்டால் தான் ஒர்க் ஆகும் இன்வெர்ட்டர் வந்து போட்டு. அதனால் வந்து டிசி ஹோம் பண்ணிங்களா 24 ஹவர் 2 ஃபேன் ஓட்டினாலே ஒரு பிரச்சனை. 150 AH போட்டுக்கிட்டிங்களா. மிக்சி கூட போட்டுக்கலாம். இதில் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இன்வெர்ட்டர் போட்டுக்கலாம். சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது. கிராமத்தில் யார் கரண்ட்டுனாலையும் பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி டீலருங்கிட்ட கேட்டு போட்டுக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணாலும் சரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்கேன். எனக்கு ஃபோன் பண்ணாலும் எங்கள் கிராமத்தில் கரண்ட்டே இல்லைனாலும் இதை ஷேர் பண்ணிங்களா அவங்களுக்கு போய் சேரும். இவரே வந்து பார்த்தீங்கன்னா என் வீடியோ பார்த்து தான் கூப்பிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவர் கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு காசு சேர்த்து தான் ரெடி பண்ணி போட்டுக்கிறாரு. பேனுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். அதனால் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக வந்து அதான் வந்து மின்சாரம் இல்லா மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றலாம். நம்மளால தான் மாற்ற முடியும். இவனும் மாற்றிடுவான். அது மட்டும் சோலார் போட்டுக்குவியா? நீ படிக்கிறப்ப சோலாரை கற்றுக்கா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு ஜெயமாதேஷ். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் காட்டி நல்லா இருக்கா? பாய்.